சென்ற பதிவில் தமிழ்கடல் டிவி கோபால ஐயர் அவர்களிடமிருந்தும் குருநாதர் சேக்கிழார் அடிப்பொடி அவர்களிடமிருந்தும் பெற்றவை என்று நினைவு கூறத் தொடங்கினேன். அதன் தொடர்ச்சியே இந்த பதிவு. அசரீரி என்றால் என்ன? நம்முடைய புராண இதிகாசங்கள் எல்லாம் பார்க்கிறோம். அங்கு ஒரு அசரீரி எழுந்தது, அசரீரி தெரிவித்தது, அசரீரி கட்டளையிட்டது என்றெல்லாம். அசரீரி என்றால் என்ன? சரீரம் என்றால் உடல், உடம்பு. எல்லா உயிர்களும் உடலுடன் இருக்கின்றன, உடம்புடன் தான் இருக்கின்றன. அவை சரீரி. உடல் இல்லாதவை அசரீரி. உடல் இல்லாமல், உருவம் தெரியாமல், குரல் மட்டும் கேட்பது அசரீரி. சரீரி, அசரீரி. உடல் இல்லாமல், உருவம் தெரியாமல், குரல் மட்டும் கேட்பது, ஒலி மட்டும் கேட்பது அசரீரி. சரீரி என்பது நாம் பேசுவதெல்லாம் உடலோடு இருக்கின்ற உயிர்கள் பேசுவது. தெய்வங்களோ தேவதைகளோ பேசும்பொழுது அவற்றின் உருவம் நமக்கு தெரிவதில்லை, குரல் மட்டுமே கேட்கின்றது, அந்த ஒலி மட்டுமே எழுகின்றது, வானத்திலிருந்து வருவதாக நாம் கூறுகின்றோம். ஆக அசரீரி என்பது குரல் மட்டும் கேட்பது அசரீரி. அதே போல அற்புதம் என்றால் என்ன? அதிசயம் என்றால் என்ன? மணிவாசக பெருமான் அற்புத 10 பாடியிருக்கிறார், அதிசய 10 பாடியிருக்கின்றார். அதிசயமா வந்திருக்கிறாள் என்று சொல்கின்றோம், அற்புதமாக இருந்தது என்று சொல்கின்றோம். இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? மணிவாசக பெருமான் அற்புதம் விளம்பேனே என்கின்றார், அதிசயம் கண்டோமே என்கின்றார். அற்புதத்தை விளக்க முடியுமா? அதிசயத்தை விளக்க முடியுமா? இதை பார்த்தாலே வேறுபாடு தெரிந்துவிடும். அதிசயத்தை விளக்க முடியும். அதிசயம் என்பது என்னவென்று விளக்கி சொல்ல முடியும். அற்புதம் என்பதை விளக்கி சொல்ல முடியாது. இதுதான் இவற்றுக்குள்ளே வேறுபாடு, அற்புதம் அதிசயம் என்பது. அதே போல மற்றொன்றும் இருக்கின்றது. சிலவற்றை நாம் அறியாமலே குறிப்பிடுகின்றோம். அவற்றில் ஒன்று தம்பதி. தம்பதி என்பது கணவனும் மனைவியுமாக இருவர் தம்பதி. அது தம்பதியர் என்று சொல்வது தவறு. தம்பதி என்றால் ஒன்றுக்கு மேற்பட்ட இணைகள் என்று பொருள். ஒரு கணவனும் மனைவி இருக்கின்ற அந்த குறிப்பிடுவதற்கு தம்பதி என்று தான் குறிப்பிட வேண்டுமே தவிர தம்பதிகள் என்று சொல்லக்கூடாது. தம்பதி தான் அது. அதே போல ராஜகம் என்றால் என்ன? அராஜகம் என்றால் என்ன? அராஜகமாக இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். அராஜகம் என்றால் என்ன? ஒரு நாட்டிலே எதுவுமே முறைப்படி நடக்க வேண்டும் என்றால் ஒரு ராஜா இருக்க வேண்டும், ஒரு அரசு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அது ராஜகம். அப்படி இல்லாவிட்டால் எதுவுமே சரியாக நடைபெறாது அல்லவா? ஒரு அரசு இல்லாவிட்டால் அது அராஜகம். ராஜகம், அராஜகம், இதுதான் அவற்றில் உள்ள வேறுபாடு. இவ்வாறு நிறைய செய்திகளை நாம் சாதாரணமாக நடைமுறையிலேயே நாம் பல செய்திகளை எல்லாம் புரிந்து கொள்ளாமலேயே பேசுகின்றோம். அடுத்த பதிவிலும் சிலவற்றை பார்க்கலாம்.